அதிமுக எவ்வளவு பெரிய 1.5 கோடி பேர் தொண்டர்கள் இருக்கிற இயக்கத்தை நீங்க அமித்ஷா வந்து வெளிநடத்துறாரு எப்படி நீங்க சொல்றீங்க? அப்ப அமித்ஷா உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு ஏன் சொன்னார்? அதுக்கு பின்னால எதற்காக கூட்டு செங்கோட்டையில் எல்லாம் பேசினார்? எதற்காக கூட்டு ஓபிஎஸ் அண்ணகிட்ட பேசினார்? ஓபிஎஸ் வெளியில வந்துட்டுன்னு சொல்லிட்டு அதை மறந்து போய் எதுக்கு அவர்கிட்ட போனார்? என்ன நடக்குது சார்? அப்ப இந்த கட்சியை உடைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பாக்குதா பாரதிய ஜனதா கட்சி? ஒன்னு சேர்த்து வைங்க, இல்ல இது போல தனித்தனியா பார்த்து பிரிச்சு ஏன் பிரித்தாலும் சூழ்ச்சியில் ஏன் இறங்குகிறார்கள் என்பதுதான் எனது கேள்வி. ஆகவே பாரதிய ஜனதாக்கு திட்டம் போடுகிறது, அதுக்கு தகுந்தால் போல் நடனம் ஆடுகிறார்கள் எல்லோரும். இதுதான் நடக்குது. அந்த பக்கம் பாருங்க, அவர் பாவம் ஒவ்வொரு மேல வந்தார் அண்ணாமலை. இப்ப அண்ணாமலை கூட்டு அந்த ஓபிஎஸ் சரி பண்ணிக்கோ, இன்னொருத்தர் பேர் சொன்னீங்களே அவரை சரி பண்ணிக்கோ, அவங்களோட பேசுன்னு சொல்லி நான் அண்ணாமலை அன்போட கேட்டுக்கிறேன், வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், மிகவும் வல்லவர். இங்க வந்து ஹோம் மினிஸ்டர் பார்த்திருக்கீங்க. உங்க பாரதிய ஜனதா கட்சி சட்ட திட்ட விதிப்படி லஞ்சம் கொடுக்க முயன்றவர்கள், கிரிமினல் வழக்குகளில் இருந்தவர்கள், சிறை சென்றவர்கள், அவரோட போய் நீங்க ஐபிஎஸ் ஆபீசர் பேச்சு நடத்தினீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க சார். அப்புறம் அவர் யாரிடமோ போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு என்ன வேணா பண்ண. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் தான் அண்ணாமலை, அவரு போய் வந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் சரியா? தப்பு. அதான் சொல்லிட்டு இருக்கேன், அதுதானே ஸ்பிளிட்டிங், அதுதானே பண்ணிட்டு இருக்காரு அவரு. அமித்ஷா ஏன் அனுமதிக்கிறார்? அவங்க எல்லாம் இவர் தேடிட்டு போடுமா அண்ணாமலை? அப்ப அவர்கிட்ட வாக்கு வங்கி இருக்குன்னு ஒத்துக்கிறாரா? நீங்க கேட்ட மாதிரி இது சிச்சுவேஷன் இஸ் கோயிங் ஆன். அதிமுக பேட் ஷேப்ல இருக்கு. அங்க யாரும் எலெக்ஷன்ல நிக்க முன் வர மாட்டாரா? யாரும் வர மாட்டாங்க எலெக்ஷன். இப்போ அவரு செங்கோட்டையில் வந்து இதுல போயிருக்காரு விஜய் கட்சியில. அடுத்தது உங்க நண்பர் கன்னியாகுமரிக்காரர் கூட போயிருக்காரு. இனி தொடர்ந்து அதிமுக நிறைய பேர் பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அறிவாலயம் கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கிறது, பனையூர் கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கிருந்து போறவங்க எண்ணிக்கை தான் இருக்கு. இந்த 9 வருஷத்துல யாராவது ஒருத்தர் அதிமுக வந்திருக்காங்களா? இவர் தலைமையில ஒருத்தர் சொல்லுங்க எனக்கு. நான் 60-70 பேர் எம்எல்ஏ எம்பி எல்லாம் லைனா சொல்றேன். நடந்ததா? இது ஒரு தலைமையா? தான் சார் விஷயம். ரொம்ப சிம்பிள் இது.